ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இது இனிஷியலைசேஷன் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த மெயின் மோடுக்கு வந்து நிற்கும். மேலே வந்துட்டு இது என்ன டைப் ஆஃப் மோடில் இருக்குதுன்னு காமிக்கும். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் மோடில் இருக்குது. இன்னொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால்குலேஷன் மோடுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹெச் வேணுமா மில்லி வோல்ட் வேணும்னு கேட்கும். அந்த ஆப்ஷனுக்கு இந்த மோட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் அந்த இண்டிகேஷன் மேலே காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு கீழே டெம்பரேச்சர், மேலே வந்து பிஹெச் வேல்யூ. ஸோ டெம்பரேச்சருக்கு இது டெம்பரேச்சர் சென்சார், இது டெம்பரேச்சர் சென்சார். இதையும் கண்டிப்பாக நீங்கள் மெஷர் பண்ண ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக போடலாம். ஸோ இது வந்து பிஹெச் ப்ரோபு. ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு மெஷர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் உள்ளே போட்டு லைட்டாக ஸ்டெப் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு ரீடிங் வரும். அதுதான் உங்களுக்கு சாம்பிள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஆசிலேட் ஆகும். ஆசிலேட் ஆகி முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த நம்பர் லெஃப்ட் சைடில் ரீடிங்னு காமிக்கும். ஸோ இது வந்துடுச்சுன்னா நீங்கள் ரீடிங்கை நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படியே வந்து காலிப்ரேஷன் குறித்து சொல்கிறேன். ஸோ இதே கண்டிஷனில் ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா, இந்த மெயின் மோடில் இந்த காலிப்ரேஷன் ஒரு பட்டன்லாம் கால் ஆர் மெஷரில் இருக்கும். ஸோ இந்த பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து மெஷர்மெண்ட் மோட் வந்து காலிப்ரேஷன் மோடு போயிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 7 பஃபரு, இங்கே வந்து ஒரு 4 பஃபரு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு கேப்சூல் இங்கே இருக்கிறோம். ஒரு PH4க்கு இது 7க்கு. ஸோ இது வந்து க்ரீன் கலர் கேப்சூல் இருக்கும். ஒரு கேப்சூலுக்கு 100 ml டிஸ்டில் வாட்டர் SMA ஃப்ளாஸ்கில் மட்டும் தான் கண்டிப்பாக மேக்கப் பண்ணணும். ஸோ இது வந்து PH4க்கு. ஸோ இது மோஸ்ட்லி க்ரீன் வந்து 7, ரெட்டு வந்து அசிடிக்கு 4. ஸோ இப்போ செக் பண்ணும்போது உங்களுக்கு 7 pH பஃபர் நான் மேக்கப் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரோடு உள்ளே போட்டேன். இங்கே நான் காலிப்ரேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே காலிப்ரேஷன் மோடுக்கு போயிடுச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக என்ன டைப் ஆஃப் பஃபர் நம்ம வச்சுருக்கோன்னு அதுவே ரெகக்னைஸ் பண்ணோம். ஸோ இது வந்து 7 ரெகக்னைஸ் பண்ணிருச்சு. இப்போ நமக்கு எலக்ட்ரோட்லேருந்து வர சிக்னல் பார்த்தீங்கன்னா 6.91 pHக்கு வேல்யூ தான் வருது. ஸோ இப்போ ரீடிங் வந்து ஆசிலேட் ஆகலை. அதே போல் இங்கே வந்துட்டு ரெடின்னு வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இதே பொசிஷனில் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ 6.91 இருக்கிறது 0.07 ஆட் பண்ணி 7.00 அதுவே எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து PH4 பண்ணணும். ஸோ எவ்ரி டைம் ஒரு சொல்யூஷன் வந்து உங்கள் சொல்யூஷன் மாற்றும் போதும் கண்டிப்பாக டிஷ்யூ வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிடணும். இல்லை அப்படின்னா ஒரு சொல்யூஷனோட கூட இன்னொரு சொல்யூஷனோட மிக்ஸ் ஆகிட்டு வேல்யூ எல்லாமே தப்பாக தான் வரும். ஸோ இப்போ PH4 வைக்கிறேன். ஸோ இதே போல தான் PH எலக்ட்ரோடு உள்ளே வச்சோடனே லைட்டாக ஸ்டெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். ஸோ இதே வந்து 4.01 பஃபர் நீங்கள் வச்சுருக்கீங்க கன்ஃபார்ம் எடுத்துருச்சு. மேலே வந்து 4.13 இருக்குது. ரீடிங் இன்னும் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. இது ஸ்டாப் ஆகிற வரை கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஸ்டாப் ஆகிட்டு லெஃப்ட் சைடில் வந்து ரெடின்னு காமிக்கும். ஸோ இப்போ ரெடின்னு வந்த உடனே என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதுவே வந்து ஸ்லோப் கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அந்த ஆப்ரேட் பண்ணி 92.4% ஸ்லோப் கால்குலேஷன் அதை கால்குலேட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நம்ம PH4 வச்சுருக்கோம். 4.01 எக்ஸாக்டாக காமிக்குது. ஸோ இப்போ வெரிஃபிகேஷனுக்காக நான் மறுபடியும் 7 வைக்கிறேன். செவன் தான் எடுத்துக்குது. ஆக்சுவலி நீங்கள் மறுபடியும் கால்குலேஷன் பண்ணுறது மறுபடியும் இன்னொரு பஃபர் வைக்கும் போது வைங்க. இல்லை அப்படின்னா பரவாயில்ல. ஜஸ்ட் மெஷர் இந்த பட்டன் இருக்குல்லையா, கால் பட்டன் அமுத்தினா அதே பட்டன் இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே மெஷர்மெண்ட் மோடுக்கு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரைட்னு சொல்லலாம். இந்த PH4 இருக்கு இல்லைங்களா, எதுவும் ஊற்றலாம். இந்த பஃபரில் எது வேணால் ஊற்றலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது மட்டும் இது ட்ரையாக மட்டும் இருக்கக்கூடாது.